ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து ஒரே ஒரு பாடலுக்கு வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவோட முன்னணி நட்சத்திரம் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இயக்குனர் வினோத்தோட இயக்கத்தில் நம்ம தளபதி விஜயோட நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் வந்து ஜனநாயகன். ஸோ இது வந்து நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் கேவிஎன் நிறுவனம் தான் வந்து இந்த திரைப்படத்தை அஃபீஷியலாக தயாரிக்கிறாங்க. அண்ட் அனிருத் தான் வந்து இசையமைக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஏஜ், மமிதா பைஜோ, பாபி தயாள், கௌதம் மேனன், நரேன், பிரியாமணி இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களில் நடிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இந்த திரைப்படம் வந்து வருது. ஸோ ஜனநாயகன் திரைப்படம் வந்து அஃபீஷியலான ரிலீஸ் டேட்டையும் வந்து ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்ருதிகாசன் வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த அதே போல் வந்து ஸோ தாவேக்காவோட கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து புஷி ஆனந்தும் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார், அட்லி இவங்க 3 பேருமே வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஒரு சின்ன கேமியோ ரோலில் வராங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்நிலையில் வந்து இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படத்தில் மற்றொரு நட்சத்திரம் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காராம். அதாவது அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அனிருத் வந்து இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து டான்ஸ் ஆடிருக்காராம். ஸோ வேட்டையனில் டான்ஸ் ஆடின மாதிரி வந்து இந்த திரைப்படத்தில் நடனம் ஆடிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் முக்கியம் குறிப்பு அவர் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளரும் கூட.